நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜோஷ்வா டிவியின் மூலமாக எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிறன் தகப்பனே, சோதரம்பா அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, இந்த நேரத்தில் எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்பட போகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, தாவீது சொன்னது போல, நான் வந்ததற்கு இங்கு முகாந்தரம் இல்லை என்று சொன்னது போல அப்பா, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்பா நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டு தகப்பனே. அப்போ அதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் அது கிரியை செய்யட்டும் தகப்பனே, பலன் கொடுக்கட்டும் தகப்பனே. நம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படத்தக்கதாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். நம்ம தானியேல் 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை பார்ப்போம். நம்ம தானியேலில் பார்க்கிறோம். இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கப்படும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பற்றி பார்க்கிறோம். நம்ம அநேக காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நம்ம குழந்தைகள்லேருந்து சண்டே கிளாஸில் இல்லை வாலிபர்களாக இருக்க போடும்போது இப்போ வரைக்கும் அநேக காரியங்கள், இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேசுகிறான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே அவங்க தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோன் ராஜ்யத்திற்கு என்ன பண்ண போகிறாங்க, நேபுகாத்நேச்சர் அடிமைகளாக கொண்டு வரப்படுகிறாங்க. இவங்க அடிமைகளாக இருக்கப்படும் பொழுது கர்த்தர் இவரோடு இருந்தது நிமித்தமாகும், தானியேலின் நிமித்தமாகும். தானியேல் ஒரு பெரிய உயர்ந்த பதவியிலோ, இவங்களும் அதே அவரோட நண்பர்களும் என்ன பண்ணுகிறாங்க, அந்த ராஜ்யத்தில் பாபிலோன் மாகாணத்தில் நல்ல பதவியில் இருக்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. இப்படி அடிமைகளாக இருக்கப்படும் பொழுது இவர்கள் கர்த்தரை நம்பி அவருக்காக உண்மையாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதை கண்டு அங்கே இருக்கிற சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க, இவர்களுடைய காரியங்கள் பிடிக்காதபடினால் எந்த விதத்திலாவது இவர்களை குற்றப்படுத்தி, எந்த காரியத்திலாவது இவர்கள் மேலே குறைகளை சொல்லி அந்த பதவியில் இருந்தும் அந்த உயர் ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ளிவிட்டு இவர்கள் ஆராதிக்கிற தேவனை மட்டுப்படுத்தும்படியாக என்ன பண்றாங்க, சதி ஆலோசனைகள் செய்யறாங்க, அநேக காரியங்களை யோசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அவங்களால ஒண்ணுமே ஜெயமாய் எடுக்க முடியாதபடிக்கு இவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தரோடுக்குள்ள ஐக்கியத்திலும் என்ன பண்ணுகிறாங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்காங்க. அப்போ அதுக்காண்டு ஒரு காரியங்களை செய்யப்படுகிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நேபுகாத்நேச்சர் மாதிரி ஒரு 60 முழ உயரமும் 6 முழ 1வது வசனம் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவிக்கிறாங்க. பண்ணுவித்து அந்த மாகாணத்தின் சமபூமியில் நிறுத்தி அதை என்ன பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், அதை வணங்கணும். அதற்கு சில கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது அதை என்ன பண்ண சொல்றாங்க, வணங்கணும். வணங்கப்படாதவர்களை என்ன பண்ணுகிறோமா, அக்கினி சூளையின் நடுவில் என்ன பண்ண போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது கொண்டு வந்து அதை நிறைவேற்றவும் படுகிறது. எப்படி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்காங்கன்னா, பின்பு 2வது வசனம், பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைத்தனுப்புகிறாங்க. எல்லாருமே வந்து சேராங்க. இப்போ கீத வாத்தியங்கள் என்னென்ன வாசிக்கப்படுதுன்னா, எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். 6 பாருங்க, எவனாகலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட கடவன் என்றாங்க. இது ஒரு பெரியதான காரியங்கள் இல்லை. ஒரு கடவுளை வணங்கலாம், ஒரு தெய்வத்தை வணங்கலாம். நம்ம அடிமையாய் போயிருக்கிறோன்னா அந்த அடிமையாய் போயிருக்கிற இடத்துல எந்த தெய்வத்தை அவங்க வணங்குறார்களோ அதை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம். ஆனால்
இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாவோட சிலையை உங்க நிறுவி இதைத்தான் நீங்கள் வணங்கணும், அதுவும் இந்த கீதம் இந்த அந்த வணங்குறதுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைமில் கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும், அந்த நேரத்தில் நீங்கள் தாழ விழுந்து வணங்கணும். ஒருவேளை நீங்கள் வணங்க மறுத்தீங்க, வணங்கலான்னு சொல்லி ஏன்னா அங்கே அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, அந்த எரிகிற சூளையில் என்ன பண்ண போகிறாங்க, தூக்கி போடப்படுகிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணி வைக்கிறது, அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே போல் அந்த 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 ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, அந்த கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தாழ விழுந்து வணங்குகிறார்கள். இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மூவரும் வணங்குகிறாங்களா என்று பார்க்கப்படும் பொழுது இவங்க வணங்கவே இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் வந்தது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாக பார்க்குறாங்க. பாருங்க 12வது வசனம் பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சொலை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த தருணம் வந்தவொடனே ராஜாட்ட போய் உங்க மூவரை பற்றி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, மாகாணத்தின் காரியங்களை நீங்க விசாரிக்கும்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த மூவர் என்ன பண்றாங்களா, அவங்க மூவர் யூதரான மனுஷராக இருக்கிறாங்கல்ல, அந்த யூத மனுஷங்க என்ன பண்றாங்க, ராஜாவாகிய உம்மை மதிக்கல. அவங்க சொல்கிற 3 குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ராஜாவாகிய உம்மை அவங்க மதிக்கவே இல்லை. ரெண்டாவது, அவர்கள் நீங்க ஆராதனை செய்கிற உங்க தேவர்களையும் ஆராதனை செய்யறது இல்லை. மூன்றாவதாக தான் நீங்க நிறுத்தின பொற்சொலையும் வணங்கல அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. அவங்க அந்த தருணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு வந்து கரெக்டா போய் ராஜாவிடத்துல சொல்றாங்க. அந்த யூதராக இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து என்ன பண்றாங்க, சிந்தையா வைக்கிறதே இல்லை, உங்களை ராஜாவாகவும் மதிக்கல, நீங்க ஆராதிக்கிற தெய்வத்தையும் ஆராதிக்கல, நீங்க நிறுத்தின பொற்சிலையும் வணங்கலன்னு சொல்லிட்டு ராஜாவின் இடத்துல சொல்லப்படும் பொழுது ராஜாவுக்கு என்ன பண்ணுகிறது, ரொம்ப கோபம் உண்டாகிறது. அப்போ அவங்க மூவரையும் அழைக்கிறாங்க. அழைப்பித்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ராஜா கேட்கிறார். 14 பாருங்க. நேபுகாத் நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படி சொல்லி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் எடுத்தோடனே என்ன பண்ணல, தண்டனை கொடுக்கல, என்கொயரி பண்றாரு. நீங்க உண்மையிலே நான் ஆராதிக்கிற தெய்வத்தை வணங்கவும் இல்லையா, நீங்க பொற்சிலையை தாழ விழுந்து கும்பிடவும் இல்லையா என்று சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, இப்போ அதே மாதிரி கீதவாதங்கள் எல்லாம் வாசிக்கப்படும், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுகிறணும், சிலையை விழுந்து வணங்கி கொள்ளணும். அப்படி நீங்கள் பணிந்து அதை வணங்கி கொள்ளலைன்னா அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில் உங்களை போட்டுருவேன். அப்போ உங்களை யார் தப்புவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு இந்த அடிமைகளாய் வந்த அந்த மூவரும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ தைரியமாக, இப்போ நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா எவ்வளோ துணிகரமாக சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் என்னது, அடிமையான தேசத்தில் இருக்கிறாங்க. உயர்ந்த பதவியில் இருந்தாலோ இல்லை அவங்க ராஜா அவங்களுக்கு பதவிகளை கொடுத்திருந்தாலும் அவங்க யார் தான் அந்த தேசத்தில் அவங்க அடிமையாக தான் இருக்காங்க. அடிமையாக இருக்கப்படும் பொழுது ராஜாவோட கட்டளைகளுக்கு அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ராஜா ஒரு கேள்வி கேட்காரு, அதற்கு சொல்லுகிற ஆன்சர் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பயந்தோ இல்லை ரொம்ப மெதுவாகவோ சொல்லலை. அவங்களோட பதிலே கர்த்தரை குறித்து தான வைராக்கியம், அதே நேரத்தில் அவருக்கு மேல் எந்த ஒரு பயமும் இல்லாத படிக்கும், அந்த தண்டனை குறித்து எந்த பயம் இல்லாத படிக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, காரியங்களை சொல்றாங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார், அவரை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சொலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அவங்க எவ்வளவு வைராக்கியம் கர்த்தர் மேல வைத்திருந்தாங்கன்னா, அந்த அக்கினி சூளையை பற்றியும் அவர்களுக்கு பயம் இல்லை, ராஜாவை பற்றியும் பயம் இல்லை. நம்ம அடிமைகளாக இருக்கிறோமே, இந்த வார்த்தைகளை நம்ம மீறப்படும் போது நம்முடைய காரியங்கள் என்னாகும்னு சொல்லிட்டு எதை குறித்து அவர்கள் பயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையினாலும் அவர் மேல் இருக்கிற அந்த உறுதியான வைராக்கியமான காரியத்தை நிமித்தமாக சொல்றாங்க. இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, அதே நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனா கூட உங்களோட தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுகிறதில்ல, வணங்குவதில்லைன்னு சொல்றாங்க. இதே சூழ்நிலைக்கு தான் கடைசி காலத்தில் நமக்கு வரப்போகுது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிகள் வரப்பட போடும்போது இந்த சிப்புகள்
நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அந்த 666 முத்திரை அது சிப்பாக மாற்றப்பட்டு தங்களுடைய நெற்றிகளாவது கைகளாவது குத்தப்படாதவர்கள் யாருக்கு என்ன எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு காரியங்களை கிடைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அது இப்போ நிறைய நாடுகளில் வெளிநாடுகளில் என்ன பண்ணப்படுகிறது, அது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு சில இடங்களில் நடைமுறைக்கு வந்திருக்கு, ஒரு சில இடங்களில் கொண்டு வரப்படுகிறது. அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம தேசத்தில் வரப்படும் போது, நம்ம நாடுகளில் வரப்படும் போது இந்த சிப் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, வாங்கவும் பொருட்களை வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. இப்போ நம்ம கொரோனா வரப்போடும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, அது கொரோனா ஊசி அந்த அந்த அவங்க கவர்மெண்ட் சொல்கிற அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு போடலைன்னா உங்களுக்கு வேலையும் கிடையாது, உங்களோட சேலரி என்ன பண்ணப்படாது, உங்களோட அக்கௌண்ட்டில் ஏற்றப்படப்படாது, நீங்கள் பேருந்துகளோ ட்ரெயின்களோ ஃப்ளைட்லையோ எங்கேயுமே என்ன பண்ணப்படாது, பயணம் பண்ண முடியாது. அந்த அந்த போட்டதுக்கான அத்தாட்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃப்ளைட்லையோ எல்லா இடத்துக்கும் போக முடியும். எந்த ஒரு இடத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். முக்கியமாக வேலை ஸ்தலங்களில் அது கட்டாயம் இருந்தால் மாத்திரம்தான் வேலைகள் அனுமதிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களோட சம்பளங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றப்பட்டது. இப்படி ஒரு சூழ்நிலை வரப்படும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லை, நான் இது போடலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு சம்பளம் வராதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைங்கிற ஒரு காரணத்திற்காக பிடித்தாலும் பிடிக்காவற்றினாலும் கட்டாயமாக அந்த சுயதொழில் இல்லாதபடிக்கு கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணப்பட்டாங்க, அந்த ஊசி கண்டிப்பாக போடப்பட்டாங்க. அதே போல் இன்னும் வரும் நாட்களில் கடைசி காலத்தில் இந்த சிப்பு பொறுத்தாவிட்டால் நாங்கள் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சேலரி கிடைக்காது, இல்லை வேலை பார்க்க முடியாது, இல்லை வேலை உங்கள் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், பிள்ளைகளுடைய ஸ்கூலில் சேர்க்கப்பட முடியாது, எந்த ஒரு கடைகளுக்கு போனாலும் பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிற சூழ்நிலை வரப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வைராக்கியமாக இருப்போமா, இல்லைனா அதை அந்த சிப்பை எல்லாருக்கும் நேர்ந்ததான நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கு நம்மளுடைய சூழ்நிலை தெரியாதா, நம்ம இதை பண்ணலைன்னா நம்மளோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுமே, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கர்த்தருக்கு நம்மளுடைய சூழ்நிலை தெரியும், அதனால் நம்ம மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய நெற்றிகளிலோ இல்லை கரங்களிலோ நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோமா. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்று சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்களை போல வைராக்கிய போய் நிற்போமா, இல்லைனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிந்தைகளை மாற்றிக்கொண்டு கர்த்தரோடு மேலுள்ள விசுவாசத்திலும் அவர் மேலுள்ள வைராக்கியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், குறைந்து போவாமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலைகளும் அவங்க உறுதியாய் நின்று அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காது இருந்தபடினால ராஜாவுடைய கோபம் அதிகமாகி அந்த எரிகிற சூளை என்ன பண்ணுகிறது, இன்னும் அதிகரிக்கப்படுகிறது, 7 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டு ராஜா உத்தரவிடுகிறார், இவங்க எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த அக்கினி சூளையில போடுங்கன்னு சொல்றாரு. அந்த 3வது அதிகாரம் 22 பாருங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியான அவங்கள கட்டி கொண்டு போய் அந்த நெருப்பில் போடுறதுக்கு அவங்க வச்சிருக்கிற இராணுவத்தில் யாரெல்லாம் ரொம்ப அந்த இராணுவ வீரர்களே பலசாலிகள் தான், அதுலேயும் யார் பலசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை கட்டி கொண்டு போய் அந்த அக்கினி சூளையின் நடுவில் போடுறாங்க. அங்கே பாருங்கள், அந்த 23 அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அவங்கள கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ போட்டோம்னா ராஜாவுடைய கண்களுக்கு ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அளவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு வித்தோம் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே சொல்கிறாங்க. இப்போ ராஜா பார்க்குறாரு, அவங்க கோபம் தணிஞ்சிருச்சு. இப்போ உள்ளே போட்டாச்சு. போட்டவொடனே ராஜாவுக்கு கோபம் தணிஞ்சிருக்கணும். ஆனால் அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்திருக்கிறது. அவர் யோசிக்கிறாரு, என்னடா நம்ம போட்டது என்னது, 3 பேர் தானே போட்டோம், ஆனால் அந்த அக்கினிக்குள்ள 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறதே, அந்த 4வது நபரோட சாயல் யாரை போல இருக்குது, தேவபுத்திரனுடைய சாயலை போல இருக்கிறதே என்று சொல்லி அவர் எழுந்திருந்து பார்த்து அவங்கள சூளையிலேருந்து வெளியில் வர சொல்கிறார். அப்போ அவங்க 3 பேர் வரப்படும் பொழுது அவங்களுடைய சிரசிலையோ இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்லையோ என்னது, நெருப்பின் வாசலில் அவங்க முடி கருகளை எந்த ஒரு காரியங்களும் அந்த நெருப்பினுடைய சேதம் ஒன்றுமே அவர்களுக்கு இல்லாதிருந்தபடினால் அவர் ராஜா என்ன பண்ணுகிறார், ஆச்சரியம் அடைந்து அவர் ஒரு பெரிதான காரியங்களை செய்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வையின் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்கள் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்போ ராஜாவோட இருதயம் என்ன பண்ணுகிறது, ஒரு காரியங்களை தீர்மானிக்கிறது. அவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு, இவங்க சொன்ன காரியத்திலிருந்து கோவப்படுறாரு. கோவப்பட்ட நெருப்புக்குள்ள போட்டு அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பி இப்போ ஒரு காரியத்தை முடிவு பண்ணி ஜனங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறான்னு பாருங்க.
28-29. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்லுகிறாரு? என்னோட தெய்வத்தை வணங்கலை, என்னோட சிலையை வணங்கலன்னு சொல்லி கோவப்பட்ட ராஜா யாருக்கு சோஸ்திரம் சொல்லுகிறாருன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒருவரை சேமித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த அறிக்கையை இவங்க அந்த 3 பேர் சொல்லியிருந்தா கூட இவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயமாக இருந்திருக்கிறார். ராஜா சொல்கிறாரு, ராஜாவே சொல்லி ராஜாவுடைய கட்டளையை தள்ளிட்டு அவங்களோட தெய்வத்திற்கு அவங்க உண்மையா இருந்து அவங்களை வணங்கினது நிமித்தமாக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவங்கள விடுவிச்சிட்டாரு. அதனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஒரு ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடுகள் எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று ராஜா அழைக்கிறார். ராஜா எவ்வளோ பெரிதான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இவங்களை பற்றியோ இவங்களோட தெய்வத்தை பற்றியோ யாருமே என்ன பண்ணக்கூடாது, எந்த ஜனம், ஜாதி, பாஷைக்காரன் யாருமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லப்பட்டானா அவன் வீடுகள் எருக்களமாக்கப்படும் சொல்லிட்டு ராஜா ஒரு தீர்மானம் போடுறார். அதே நேரத்தில் இப்படி ரட்சிக்கிற தேவன் வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி ராஜாவின் வாயினாலே சாட்சி சொல்லும்படியாக அவர்கள் மூவரும் கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தை நிமித்தமாக, உறுதியாக இருந்த நிமித்தமாக, எந்த ஆபத்திலும் எந்த சூழ்நிலைகளும் அவங்க கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தை வழிவிலகி போகாதபடிக்கு வைராக்கியமாக இருந்தது நிமித்தமாக அந்த ராஜாவின் மூலமாக அந்த மாகாணம் முழுவதும் இயேசுதான் ஜீவனுள்ள தெய்வன் என்பதை, கர்த்தரை அவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை என்ன பண்ணுகிறது, பறைசாற்றப்பட்ட அந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அவர்கள் காரியங்களை நிறைவேற்றி முடித்தாங்க. இதே போலதான் தானியேல் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல தானியேல் மேல பழி சுமற்றும்படியாக என்ன பண்ணுகிறது, நூதனமான காரியங்கள் செய்யப்படுகிறது. தானியேல் எப்பொழுது 3 வேளையும் அந்த பலகனி வழியை திறந்து அவர் ஜெபம் பண்ணுவதை குற்றப்படுது. அவர் வேறு எந்த ஒரு காரியத்திலும் தானியேல் மேல் குற்றம் சுமத்த முடியாதபடினால அவர் தெய்வனோட விஷயத்தில் மாத்திரம் தான் குற்றம் சுமத்தப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வேலையும் ராஜாவை தவிர யாரையும் 30 நாள் அளவுக்கும் வணங்கக்கூடாது சொல்லப்படும் போது தானியேல் எல்லா காரியங்களும் அறிந்திருந்தோம். அந்த 3 வேலையும் தான் செய்து வந்ததுபடியே செய்யப்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, நூதனமாக ராஜாவோட இருதயத்தை மாற்றி என்ன பண்ணுறாங்க, அந்த சிங்க கேபியில் போடப்படும் பொழுது அவர் ராஜாவுக்கு நித்திரை வரலை. ஆனால் தானியேல் நிம்மதியாக அந்த இடத்துல உறங்கி காலையில் விழிக்கப்படும் பொழுது நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி அந்த ராஜா தான் கேட்கிறார். பாருங்க 20வது வசனம் 6:20. ராஜா கெபியின் கிட்டமாய் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறார். அவர் கேட்கும் போதே கர்த்தர் மேல் விசுவாசம் கூட, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவித்தாரா, வாய்க்கு தப்புவித்தாரான்னு சொல்லிட்டு தான் விசுவாசமா கேட்கிறாரு. அதே போல் அவர் தப்புவிக்கப்பட்ட பொழுது யார் இவர்களுக்கு விரோதமாக காரியங்களை சொன்னார்களோ அவர்களை அந்த சிங்க கெபியில் போடப்படும் போது அவர்கள் உள்ளே போய் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுகிறது, சிங்கம் அவர்களை பீறிட்டு போட போகிறது. நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியம் உள்ளவர்களை விசுவாசத்தை வழிவிலக செய்யாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கப்படும் பொழுது என்ன பண்ணுகிறது, அந்த யார் மூலமாக உங்களுக்கு தீமை செய்யும்படி நிறைவேற்றப்பட்டதோ அந்த தீமை செய்தவர்களை கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு கொண்டு செல்வார். அதே நேரத்தில் யாரால் தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த அவர்களை கொண்டே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உயர்த்தும்படியாக காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மாறுதலாய் முடியப்படுகிறார். இங்கவும் பார்த்தீங்கன்னா அந்த 25-26 பார்த்தீங்கன்னா, பின்பு ராஜாவாகி தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அவர் எவ்வளோ பெரிதான காரணம். அவங்களோட ராஜாவை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க தெய்வத்துக்கு முன்பாக நடுங்கணும், பயப்படணும், தீர்மானிக்கப்படுகிறது. அவர் தான் என்றைக்கும் அவருடைய ராஜ்யம் என்னைக்கும் அழியாது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் என்று சொல்லி என்ன பண்ணார், தரியு ராஜா அறிக்கை அடிக்கிறார். அந்த 3வது அதிகாரத்தில் பார்க்கணும் நேபுகாத்நேச்சர் அறிக்கை அடிக்கிறார். 4வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா தரியு ராஜா அறிக்கை அடிக்கிறார். நம்ம அடிமைகளாய் போயிருந்தாலும் சரி, எங்கே போயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் அதோடு கூட கர்த்தர்
கத்தர் இருக்கிறார். நம்ம யோசேப்போட காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கப்படும் பொழுது சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட கத்தர் இருந்தான்னு சொல்லி, அதனால் அவருடைய காரியம் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் ஜெயமாக இருந்தது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே போது நெகேமியா பார்க்கிறோம், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அவர் இருதயம் வேதனைப்படும் போது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. நம்ம எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், அடிமையான சூழ்நிலைகள், அடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை மனிதர்களால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பாராதபடிக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற கத்தருக்கு முன்பாக நம்ம வைராக்கியமாக உறுதியாக இருக்கப்படும் பொழுது அந்த இடத்தின் சூழ்நிலைகளை மாற்றி அந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாய் கத்தர் வெளிப்படுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோதரன் தகப்பனே, துதிக்கிறன் தகப்பனே, அப்பா இந்த நாளில் கூட அப்பா உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க நீங்கள் கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் தகப்பனே சூழ்நிலைகளை பார்த்தோ, அப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தோ சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த இடங்கள் அந்த ஸ்தானங்கள் எங்களை நிறுத்திருக்கிறீங்களோ அந்த ஸ்தானத்தை நிலைநிற்கும்படியாக அந்த எல்லா சூழ்நிலைகளை விட்டு வைராக்கியத்தில் உண்மையிலுள்ள வைராக்கியத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா அதுக்கு அணி கொடுக்கிற வார்த்தையாய் அப்பா அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது கனி கொடுக்கத்தக்கதாய் காணப்படத்தக்கதாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.